ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பாஸ் நோல் சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இப்போ மூதான் ஃபூவோட ஹோட்டலில் இன்டர்னாக ஜாயின் பண்ணியிருக்கான்ல, அங்கே ஒரு லேடி தான் இப்போ மூக்கு எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வர பயங்கர ஸ்ட்ரிக்டாக மிரட்டி பேசுகிறாங்களா. மூக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதுலேயுமே அந்த ரூல்ஸ்லாம் சொல்லி வேலை என்னென்னலாம் பண்ணணுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இவனும் அது என்னென்னு ஒப்பிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் ரிசப்ஷனில் எப்படி நடந்துக்கணும்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவனும் அங்கே போய் பொம்மையாட்டு நின்று வணக்கம் சொல்லிட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் ஒவ்வொரு வேலையாக பண்ணிகிட்ருக்க அந்த லேடி ஃபூக்கிட்ட சொல்கிறாங்க, மூமு ரொம்ப சூப்பராகவே பண்ணுறாங்க, சீக்கிரமே கற்றுக்குறாங்கன்னு சொல்ல ஃபூவும் சொல்கிறான், அது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவன் மூமுவை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒர்க்கர்ஸுக்கு எல்லாமே ஃபுட் கொஞ்சம் நல்லா சூப்பராக தராங்க. அப்போ ஒர்க்கர்ஸுமே சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் டெசர்ட்ஸ் நம்மளுக்கு தந்தால் நம்மளுக்கும் வேலை செய்யறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தானேன்ட்டு அவங்க ஹாப்பியாக சாப்பிட்டுட்ருக்க. அப்போ அதை கொண்டு வந்தவங்க இன்னொன்று தராங்க. ஆக்சுவலாக அதுக்குள்ளே ஒரு குட்டியோண்டு கேண்டி வச்சுருந்துருக்காங்க. அந்த கேண்டி ஸ்பெஷலி ஃபார் மூமு. அதுலேயுமே அந்த கேண்டியில் மூமுன்னு எழுதியிருக்கு. அதை பார்க்கும்போது மூமுக்கு இது நல்லா இருக்கேன்னு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. பட் கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். நோ நோ நோ, நீ சிரிக்கக்கூடாது, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, உன் நோக்கம் என்னன்னு மறந்துட்டியான்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் கேட்குற மாதிரியே இருக்குது. என்னன்னு பார்த்தா இவன் இங்கே வந்ததுக்கு நோக்கமே வேறு. இப்போ அப்படியே 7 நாள் முன்னாடி காட்டுறாங்க. அப்போ இவனுங்க காலேஜில் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு தூரமாக ஒரு பேனர் விரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஃபூ தான் மூமுக்காக ஒரு ஃப்ளட் டைலாக் எழுதி பேனர் வச்சுருக்கான். அதில் வேறு ஒரு டைலாக்கு, போரேஜ்லாம் எக்கோடு தான் கம்ப்ளீட் ஆகும், அந்த மாதிரி நான் உன்னால் தான் கம்ப்ளீட் ஆகுறேன்ட்டு. இதை பார்க்கும்போது இவனுங்களால பொறுத்துக்கவே முடியல. அது வேற நிறைய பொண்ணுங்க ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கு. இவன் சொல்லிக்கிறான், நல்ல வேலை என் பேர்லாம் அதில் எதுவும் வரலன்ட்டு. அப்படியே பார்த்தா ஒரு ஆரன் அடிக்குது. இவனும் திரும்பி பார்த்தா அங்கே இவன் காலேஜ் பஸ் போல். அதில் அங்கே ஃபூவோட ஃபோட்டோ மூமோட ஃபோட்டோ 2 பேரோட ஃபோட்டோ போட்டு லவ் சிம்பிள்லாம் போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னு மூமு பயங்கரமாக ஷாக்காயிட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மூமு வழக்கம் போல் ஹியான் கத்துறான். அதுக்கப்புறம் பஸ்ஸு உள்ளே கூட நிறைய குட்டி ஹார்ட் போட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அங்கே மற்ற பசங்களும் இருப்பாங்கள்ல. இவனுக்கு பயங்கர எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது. அப்போ தான் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐடியா சொல்கிறாங்க, டேய் பேசாமல் நீ எங்கள் அண்ணனோட ஹோட்டலுக்கு இன்டர்னாக போன்ட்டு. என்னடா இன்டர்னாக போவேன்னு ஐடியா கொடுக்குறேன்னு கேட்டால் அவனுங்க சொல்கிறதே வேறு. இப்போ இவன் இப்படி இவனுக்கு ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே இருக்கானா. சப்போஸ் இவன் அந்த ஹோட்டலுக்கு போய் தினம் அவனை பார்த்து ஏதாவது அவனுக்கு பிடிக்காத மாதிரி டிஸ்கஸ்டிங்காக ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தா ஒரு வேளை இவனை லவ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணலாம்ல. அந்த ஐடியாவை கொடுக்க மூமுக்கு அது கரெக்டுன்னு தோணுது. ஸோ இவனுக்கு இந்த பிளானில் தான் இன்டர்னாக போகிறாங்க போல். ஸோ இந்த பிளானை நினச்சி அவனுங்க ஃபன்னியாக சிரிக்க மற்றவங்களாம் இவனுங்க பார்த்து பைத்தியமோன்னு நினச்சிட்ருக்காங்க. இப்போ ஹோட்டலில் ஃபூ அப்படியே நடந்து போயிட்டுருக்க ஒரு ரூம்குள்ளே மூமு சத்தம் கேட்குது. உடனே இவன் என்ட்ரி ஆகிறான். பார்த்தா மூமு அந்த பெட்லாம் ரெடி பண்ணும்ல, அதெல்லாம் தான் பண்ணி வச்சிட்ருக்கான். இவன் போனோன்னே நான் புதுசாக இந்த இன்டர்னை பார்க்க வந்தேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல இவன் உடனே பெட்டில் குதித்து போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறான். ஹியா, நான் இப்போ தான் இதை ரெடி பண்ணேன்னு சொல்ல, சரி அப்போனா இப்போ நம்ம அந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாமாங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். இவனும் ஹியான் கத்த. அதுக்கப்புறம் இவன் கொஞ்சம் க்யூட்டாக ஃப்ளர்ட் பண்ணிட்டுலாம் இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த பெட்லாம் நீட் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ கடைசி ஸ்டெப், அந்த லேடி சொல்லியிருப்பாங்க, அங்கே வர கஸ்டமர்ஸ்க்கு பெட் பவுன்ஸாக இருந்தால் தான் பிடிக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கும்ன்ட்டு. ஸோ அதுக்கான செக்கிங் தான் ஒரு காயினை தூக்கி போட்டு பார்க்குறது. ஸோ இவனுமே அங்கே அந்த ஒரு காயின் எடுத்து கடைசி ஸ்டெப் இதுதான்னு சொல்லிட்டு அந்த காயினை தூக்கி போடுறான். ஃபூவுமே அப்படியே பார்த்துட்ருக்க அந்த காய் நேராக போய் ஃபூவோட நெத்தியில் அமைங்கிருச்சு. இவன் ஆன்ட் ஆயிட்டான். தலையிலே வேறு நங்கு இறங்கிருச்சுல. அப்புறம் இவனும் போய் ஹியா உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டுட்ருக்கான். இவன் அப்படியே சமாளித்தான், நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறான். இந்த சீனை என்ன நினச்சி வச்சாங்கன்னு தெரில. ஆனால் நமக்கு இந்த சீனை பார்க்கும்போது வேறு மாதிரி தான் தோணுது. அந்த காய் நெத்தியில் பட்டதுலேயே இவனுக்கு பயங்கரமாக அடிபட்டுருச்சு போல். இன்னொரு பக்கம் ஸ்கூலில் காட்டினாங்கன்னா அங்கே ஃபூவோட தம்பி மற்ற பசங்களாம் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக இந்த லிட்டில் சிக்கன் அந்த பக்கம் அப்படியே படிச்சுட்டே நடந்து போயிட்டுருக்க பால் அவனை நோக்கி போகுது. நல்ல வேலையாக ஃபூவோட தம்பி அவன் அதை தள்ளி விட்டு இவனை காப்பாற்றிடுறான்.
ஆனால் அப்படியே இவங்க 2 பேரும் கீழே விழ 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. அப்போ ஃபூவோட தம்பியும் லிட்டில் சிக்கன் நீ என்ன இவ்வளோ கிளம்ஸியாக இருக்கேன்னு கேட்க அவன் சொல்கிறான் என் பேர் லிட்டில் சிக்கன் இல்லை ஜேபுன்னு. இவன் வந்து அதையும் விடாமல் லிட்டில் சிக்கனுங்கிறான். அதோட அவன் பக்கத்தில் வந்து அவனை மோந்து பார்த்துட்டு நீ வந்து இந்த குழந்தைங்க பவுட்ராட்டு தான் ஸ்மெல் வருது, ஆனால் நீ லிட்டில் சிக்கன் இல்லைங்கிறேன்னு சொல்ல இவனை பயங்கரமாக டீஸ் பண்ணுறானா. அவனும் இவனை தள்ளி விட்டு போயிடுறான். பட் ஃபூவோட தம்பி அவனை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். இப்போ ஹோட்டலில் காட்டினாங்கன்னா ஃபூவும் மூமுவும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த டேபிள்லாம் வச்சுருப்பாங்கல்ல பறவையாட்ட அந்த திசு வந்து அழகாக இது பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அதை ஃபூ எடுத்து எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல லவ்வாக இருக்குல்லன்னு சொல்லிகிட்ருக்க. இவன் சொல்கிறான் ஹியா நீங்கள் என்ன இங்கே நின்று விளையாடிட்டுருக்கீங்க, அங்கே பாருங்கள் உங்கள் ஒர்க்கர்ஸ்லாம் வேலை செஞ்சுட்ருக்காங்க, நீங்கள் இப்படி பண்ணலாமான்னு கேட்க இவன் அதை பற்றிலாம் கவலைப்படல. இது எவ்வளோ அழகாக்குன்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்போ தான் மூமுக்கு வர ஐடியா. அவங்க இவனை டிஸ்கஸ் பண்ணணும் தானே சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு மூஞ்சி ஒரு மாதிரி பண்ணுறான். மூமு உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க இவன் உடனே அவன் கையில் இருக்க அந்த டிஷ்யூ பேப்பர் இதை வாங்கி அதில் தும்மி கொடுக்குறான். அதை பார்க்கும்போது ஃபூக்கு ஃபஸ்ட்டு ஷாக்கிங்காக தான் இருக்குது. மூமுவும் இவன் எவ்வளோ மோசமாக நடந்துக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஹியா இதை பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்கஸ்டிங்காலாம் இல்லைன்னு கேட்குறான். ஆனால் ஃபூவுமே இல்லையேன்னு மாதிரி சமாளிச்சுட்டு இருக்கான். பட் அவனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு சளி பிடிச்ச மாதிரி இருக்குல்ல, அதுக்குமே இவன் டேப்லெட்ஸ் வாங்கி வச்சுருக்கான். மூமு இதை நீ போட்டுக்கோன்னு. இவனுக்கு என்னடா பண்ணுறதுன்னு மூமுக்கு சுத்தமாக புரியல. அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் இப்போ என்ன பண்ணலான்னு கேட்க அங்கே டியான் இருப்பான்ல, அவன் மோசமாக ஐடியா கொடுக்குறான். உருப்படாத ஐடியா தான் எப்பயும் கொடுப்பான். அதே மாதிரி தான் இப்பயும் ஐடியா கொடுக்க இதே நீ போடான்னு சொல்லிவிட்டு அவன் டை கட்ட ஐடியா கேட்குறான். ஸோ டைமே வந்து எனக்கு ஒரு வழி தோணுதுன்னு சொல்லிட்டு அவன் என்னமோ சொல்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா மூமு ஒரு பையன் கூட ஃபோனில் பேசுவான்ல, அந்த பையனோட க்ரஸ்ஸுக்கு ஐடியா கொடுப்பான்ல. ஸோ அதில் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக பின்னாடி இருந்து ஃபூவோட வாய்ஸ் என்னன்னா அவன் மாடி மேலே நின்றுருக்கான். என்னோடய ஃபோன் கால் அட்டன் பண்ணுங்கிறான். எவனும் அட்டன் பண்ணி பேசினான். என்னை நீ எவ்வளோ மிஸ் பண்ணுங்கிற மாதிரி அவன் பாட்டு பாட மூமு சொல்கிறான் இங்கே பாருங்கள் பாட்டு பாடுறீங்கன்னா கரோக்கி சென்டர் போங்கன்ட்டு. அதோட அவனை பார்த்து அவ்வளோதான் காலி பண்ணிடுங்கிற மாதிரி சிக்னல் விட அதை பார்த்து கூட ஃபூ பயப்படல. அவனுக்கு அப்படியே ஹார்ட்டில் காதலம்பு வந்து பாஞ்ச மாதிரி தான் இருக்குது. அப்போ கரெக்டாக ஒரு லேடி பார்த்து இவன் பயப்படுவான்ல, அந்த லேடி வந்து கூப்பிட மூமு அங்கேருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து இது பண்ணால் அப்போ அந்த லேடி வந்துடுறாங்க. இவன் அந்த லேடி கிட்ட சமாளிச்சுட்டு இருக்கான். இல்லை நான் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டேங்கிற மாதிரி. அப்புறம் தான் அந்த லேடி சிரித்து பேசுகிறாங்க. இவன் சொல்கிறான் நீங்கள் சிரிக்கிறீங்களான்ட்டு. அந்த லேடியும் இங்கே பாரு நல்லா இருக்கட்டே நல்லா தான் நடந்துப்பேன், நீ புதுசாக வந்தனால கொஞ்ச நேரம் உங்ககிட்ட விளையாடிட்டு இருந்தேன் அவ்வளோதான், நான் வழக்கமாக இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், நல்லா சிரிப்பேன், நீ என்கிட்ட தைரியமாக என்ன வேணால் கேட்கலாம். ஆனால் இப்போ நான் பாஸ் வர சொன்னாங்களே, பட் என்னன்னா பாஸ் கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க தான், என்னை விட கொஞ்சம் நல்லவங்க கம்மி தான், ஏதோ கைண்டாக இருப்பாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத பயப்படாமல் போய் பாருங்க மாதிரி சொல்ல மூமு பார்க்குறான். என்னது அவன் இரிட்டேட்டாக இருந்தானா, கொஞ்ச நாள் முன்னாடி தானே அவனை பார்த்தோம், நல்லா தானே சிரிச்சிட்டு இருந்தான்ட்டு. அதுக்கப்புறம் போய் ஃபூவை பார்க்க ஃபூ உண்மையாலே என்னமோ மூஞ்செல்லாம் முறப்பாக வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தான். அப்புறம் உடனே மாறிடுறான். மூமு உன்னை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் கூப்பிட்டேன், நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம நான் எப்படி இருப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே ஒரு கை தட்டுறான். அங்கே பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்துடுது. இது நீ நம்ம ஹோட்டலுக்கு வந்ததுக்கான வெல்கம் மாட்டேன் அப்படின்னு சொல்ல மூமுக்கு அதெல்லாம் பார்க்குறான். அது ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்குது அந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம். அதோட இவன் ஒரு பொக்கே கொடுத்து அதில் ஒரு லெட்டருமே வச்சுருக்கான். அப்போ மூமு சொல்லிடுறான் சரி பிரேக்ஃபாஸ்ட்டோடு நிறுத்திக்கோங்க, லஞ்சு டின்னரில் ஏற்பாடு பண்ணிடாதீங்கன்ட்டு. ஆனால் ஃபூவோ இங்கே பாரு நீ இந்த ஹோட்டலுக்கு தினம் வர ஆசைப்படுற மாதிரி நான் எதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ மூமு என்னமோ யோசிச்சு பார்க்குறான். திடீர்னு அவன் ஃபேஸ்லாம் ஏடா கூடமா மாற்றுறான். மூமு உனக்கு என்னாச்சுன்னு கேட்க டப்புன்னு பயங்கரமாக ஒரு ஏப்பை விடுறான் பாருங்கள். ஃபூவால் தாங்கிக்கவே முடியல, அவன் அப்படியே பொறுத்துட்ருக்கான். அப்போ மூமுவும் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா அது மாதிரிலாம் கேட்க ஃபூ அதெல்லாம் இல்லையங்கிற மாதிரி நல்லா சமாளிக்கிறான். அப்போ அவனோட அசிஸ்டண்ட்டும் அதுதான் என் பாஸ், இதுக்கெல்லாம் என் பாஸ் விட்டே கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி அவன் பெருமைப்பட்டுக்கிறான். பார்த்தா ஃபூ அதுக்கப்புறமும் மூமுக்கு அந்த ஏப்பத்துக்கான மருந்தெல்லாம் வச்சுருக்கான். மூமு கடுப்பாகி டைக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான் ஏன்டா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமான்ட்டு. அப்போ டையுமே கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஏப்ப வரதெல்லாம் சுத்தமாகவே பிடிக்காது, அப்படி ஒரு ஃப்ரெண்டு சின்ன வயசில் பண்ணான்ட்டு அவனை ஃப்ரெண்டு பதவியிலேருந்து தூக்கிட்டான் தெரியுமான்னு சொல்லிகிட்டு இருக்க. இந்த பிளான் இப்படியே ஒர்க் அவுட் ஆகுங்கிற மாதிரி உனக்கு தோணுது,
நீ வேணா பாரு, எங்கள் அண்ணன் கொஞ்ச நேரத்துக்கு ஒன்று அப்ரோச்சே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுங்கிறனால இவங்க அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹோட்டலுக்குள்ளே போனால் அங்கே இருக்க ஒர்க்கர்ஸுக்கெலாம் பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கான் போல். ஸோ அதை எல்லாருமே சிரித்து சாப்பிட்டுட்டு இருக்க மூமுவும் போய் ஜாயின் பண்ணிக்கிறான். இன்னொரு பக்கம் டையும் டியானும் அவங்க காலேஜ் முடிஞ்சு எக்ஸாஸ்ட் ஆகி வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மூமு மட்டும்தான் இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருக்கான். இவனுங்கெல்லாம் எப்பயும் போல் காலேஜ் போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ டை கூட ஒரு பையனை இதுக்கு முன்னாடி காட்டியிருப்பாங்கல்ல, அந்த பையன் கராத்தே கிளாஸில் இருக்கான். டை வந்து அந்த வழியாக போகும்போது அந்த பையனை பார்க்குறான். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ டியானும், ஒருவேளை இந்த பையன் ஒரு டைப்பாக இருப்பானோ, அதனால தான் உனக்கு அப்படி தோணுதுன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, எனக்கு இவனை பார்க்கும்போது ஏதோ ஃபெமிலியராக தோணுதுங்கிறான். சரி என்னமோ போ, நான் வழக்கமாக செய்கிற வேலை வந்துருச்சு, ஸோ நான் அதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு டியான் அங்கேருந்து போயிடுறான். ஆனால் டைக்கு அவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே தான் இருக்குது. இன்னொரு பக்கம் மூமு அங்கே ஹோட்டலில் தான் வேலை செஞ்சிட்ருக்கான். அவன் ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கான் போல். அப்போ தான் நம்ம என்ன பிளானுக்கு வந்தோம் ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு முழு வேலைக்காரனாவே மாறிட்டோங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த டைமில் தான் ஃபூவுமே ஜிம்மில் இருந்திருப்பான். ஸோ ஜிம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆக வருவாங்கள்ல, ஸோ அவன் ஃப்ரெஷ்அப் ஆக வந்துட்டுருக்க அப்போ ஒரு பையன் ஃபூவை பார்க்குறான். அங்கே ஃபூ இருக்கிறத பார்த்தோன்னே மூமு ஒளிஞ்சுக்கிறான். அந்த பையன் தான் ஃபூவை அப்படியே ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபூ கூட அப்படியே பேசுகிறான். பட் ஃபூ எந்த பதிலுமே சொல்ல. ஃபூவோட அசிஸ்டண்ட்டே எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க அந்த பையனும் கடுப்பாயி, அங்கிள் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களாங்கிறான். அதுக்கப்புறம் ஃபூவே சொல்கிறான், இங்கே பாருங்கள், எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஆல்ரெடி ஒருத்தங்க மேலே இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கேன், அவனை பார்த்ததுக்கப்புறம் நான் வேறு யாரையும் தலை நிமிந்து கூட பார்த்ததில்லைன்னு சொல்ல. இதெல்லாம் மூமு ஒளிஞ்சுன்னு கேட்டுட்டு தானே இருக்கான். அவனுக்கு ஒரே வெக்கமாக இருக்குது. அப்புறம் ஃபூ அந்த இடத்துலேருந்து போயிடுறான். ஆனால் மூமு சிரிச்சிட்டே இருக்கான். இப்போ ஸ்கூலில் காட்டினாங்கன்னா அந்த லிட்டில் சிக்கன் ஒரு புக்கு படிச்சுட்ருக்கு. அப்போ கரெக்டாக ஃபூவோட தம்பி வந்துடுறான். என்னடா தனியாக உட்காந்து படிச்சுட்ருக்கேங்கிற மாதிரி உட்கார, இவன் புக் படிச்சுட்டு இருக்கான்ல, இது என்ன புக்கு நானும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அதை அப்படியே அங்கேருந்து பிடுங்கிடுறான். இங்கே பாரு என் புக்கை கொடுன்னு சொல்ல, இல்லை நான் பார்த்துட்டு தான் தருவேன்னு சொல்லிட்டு இவன் அதை கொடுக்கவே மாட்டான். அப்படியே 2 பேரும் இழுத்து சண்டை போட்டுட்ருக்க அது ஜன்னல் வழியாக வெளியே இருக்க ஸ்விம்மிங் பூலில் விழுந்துருது. அப்புறம் 2 பேர் எட்டி பார்க்குறானுங்க. புக்கு நல்லாவே நனைஞ்சிருச்சு. இவனுமே கீழே விழுந்துருச்சு, சரி ஓகே பரவாயில்ல, நான் உனக்கு புது புக் வாங்கி தரேன்னு சொல்ல அங்கே லிட்டில் சிக்கன் கோவமாக பார்க்குறான். என்னாச்சுன்னு கேட்க, இங்கே பாரு, இது எங்கள் அப்பா வாங்கி தந்தது, நீ புதுசே வாங்கி தந்தாலும் இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமாக திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ தான் ஃபூவோட தம்பிக்குமே அவன் பண்ண தப்புன்னு தெரிஞ்சு அவன் அப்படியே சேட் ஆகிட்டான். இன்னொரு பக்கம் மூமு அப்போ தான் வேலையை விட்டு ரிலாக்ஸாக நடந்து போகிறான். அப்போ பின்னாடி சத்தம் மூமு அப்படின்ட்டு. இவன் வந்தால் தெரிஞ்சோன்னே அப்பாடா தொல்லை வந்துருச்சேங்கிற மாதிரி தான் அவன் பார்க்குறான். அப்படியே திரும்பி, நீ ஏன் இப்படி தொல்லை பண்ணுறீங்க அது இதுன்னு பயங்கரமாக பெரிய டைலாக்காக பேசி ஃபூவை திட்ட. அப்புறம் தான் பார்த்தா இவன் திட்டலாம் இல்லை, சும்மா நினச்சி தான் பார்த்துருந்துருக்கான். ஃபூவும் என்னாச்சுன்னு கேட்க, இல்லை வேறு எதுவும் யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் திடீர்னு பாடியெல்லாம் ஷேக் பண்ணுறான். என்னாச்சு மூமுன்னு கேட்டால் அவன் பயங்கரமாக ஒரு ஃபர்ட் பண்ண. ஃபூக்கு அந்த ஸ்மெல்லு தாங்கலை, இருந்தாலும் அப்படியே சமாளிச்சிட்ருக்க. மூமு ஓகே ஹியா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் இவனால் அந்த ஸ்மெல்லு முடியல. அங்கே இன்னொருத்தன் வேறு வரான். இங்கே என்னடா ஆச்சுங்கிற மாதிரி அவனுக்குமே முடியல. இப்போ அந்த டியான் பையனை காட்டினாங்கன்னா அவன் வந்து ஒருத்தன் கூட ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக அந்த வாங்குகிற இடத்துல இன்னொரு பையன் இருக்கான். எனக்கு தெரியலங்கிற மாதிரி பேசுகிறான். இவன் எத்தனை பசங்களை லவ் பண்ணியிருக்கான், இவனுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? இல்லை தெரியலையேங்கிற மாதிரி பார்க்குறான். அப்புறம் ஞாபகம் வந்துருச்சு போல். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். என்னன்னு பார்த்தா அவன் எட்டி பார்க்குறான். அந்த கஃபேல இருக்க மொத்தமே இவன் கூட பழகின ஆளுங்க தான். எண்ணி பார்க்குறான், 7 பேர் கிட்டத்தக்க இருக்காங்க. அப்போ அவனுங்க எல்லாம் ஒன்றா அவனை நோக்கி அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி வராங்க. இன்னொரு பக்கம் ஹோட்டலில் காட்டினாங்கன்னா மீட்டிங்கில் தான் ஃபூ இருக்கான். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்ஃப்ளூயன்சர் இவங்க ஹோட்டலுக்கு வராங்க. அவங்க ஆக்சுவலாக அவங்க ஆடியன்ஸை பொறுத்து இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இத்தனை தாய் ஆடியன்ஸ் இருக்காங்க, சைனீஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க, ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி பெனிஃபிட்டாக இருக்கும் மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. ஃபோவும் சரி ஓகே, எனக்கு மார்க்கெட்டிங் டீம் மேலே நம்பிக்கை இருக்குது, அவங்கள கூப்பிட்ருங்க மாதிரி ஓகே சொல்லிடுறான். இந்த டீட்டெயில்ஸ்லாம் கீழே இருக்க ஒர்க்கர்ஸுக்கு போகும்ல, அப்படி தான் ஃபூக்கும் அந்த இன்னொரு லேடிக்குமே போகுது. அந்த லேடி சொல்கிறாங்க, நம்ம ஹோட்டலுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் வர போகிறாங்களான்னு சொல்லிட்டு மூமு காட்ட மூமு அதை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுறான். உடனே போய் ஃபூக்கிட்ட, இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் நல்ல இன்ஃப்ளூயன்சர், நம்ம ஹோட்டலுக்கு வந்தால் நிறையவே நம்மளுக்கு லாபம் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வேறு ஆளுங்க பேரெல்லாம் காட்டிகிட்டு இருக்க. அப்போ ஃபூ சொல்கிறான், நீ நம்ம ஹோட்டலுக்காக இவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பட் இப்போ புதுசாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிட்ட நாங்கள் சைன்இன் பண்ணிட்டோமே,
அதுவும் அவங்க உனக்கு தெரிஞ்சவங்க தான் சொல்ல. அப்போ மோமோ பார்க்குறான். ஆமாம் ஆமாம் தெரிஞ்சவங்க தாங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இவன் ரியாக்ஷன்லேயே நம்மளுக்கு அது யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டாங்க. யாருன்னு தான் நம்மளுக்கு தெரியுமே, இதுக்கு முன்னாடி இவன் முறைச்சிட்டு இருப்பான்ல அந்த பையன்தான். அவன் அப்படியே ஸ்டைலாக நடந்து வந்து மூமுக்கு எதுக்கால நிற்க, மூமு பார்க்குறான் இவனை என்னடா பண்ணுறதுங்க மாதிரி. அப்படியே 2 பேரும் கண்ணாலேயே காம்படிஷன் போட இந்த எபிசோட் முடியுது. அப்படியே என்கிரெடிட்ஸில் காட்டினாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஃபூ வந்து மோமோக்கு பொக்கேவோ லெட்ரு கொடுத்துருப்பான்ல, அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா அவன் போட்டிருப்பான், உன்னை நான் நம்ம ஹோட்டலுக்கு வெல்கம் பண்ணுறேன். இந்த ஜேர்னியில் உனக்கு நிறையா கோவம் தர மாதிரி இல்லை சோகமான நிகழ்வுகள்லாம் நடக்கலான்னு சொல்ல, இவன் சொல்கிறான் உன்னால தான் எனக்கு கோவம் வரும்ன்ட்டு. ஆனால் என்ன ஆனாலும் நான் என்றைக்குமே உன் பக்கத்தில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ளர்ட் டைலாக் வேறு போகிறான். என்னென்னா, நம்ம ஹோட்டல் ரொம்ப பெருசு, அங்கே நிறைய பேர் வந்து தொலைஞ்சு போகிற அளவுக்கு இடம் இருந்தாலும் நான் தொலைஞ்சு போனது உன்னோட கண்களில் தான் சொல்லிட்டு உம்மான்னு எழுதியிருக்கான். அதை பார்த்து மூமோ சொல்கிறான், இவன் கடைசியில் அந்த உம்மான்னு எழுதுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய லெட்டரே எழுதியிருப்பான்னு சொல்லிட்டு. அவன் என்ன தான் அப்படி சொன்னாலுமே அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்து அவன் அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்கான். ஸோ மூமோ என்ன தான் கண்ட்ரோல் பண்ணாலுமே அவனுக்கு பூவை பிடிக்குதுன்னு நல்லாவே தெரியுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதில் அந்த இன்ஃப்ளூயன்சர் பையனுக்கும் மூமுக்கும் என்ன பிரச்சனைன்னு வேறு தெரில. எப்போ பார்த்தாலும் அவனுக்கு முறைஞ்சிட்டு தான் இருக்கானுங்க. ஸோ இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.